ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். வீட்லேயே ப்ரெட் சில்லியை எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறம் 2 ப்ரெட்டை எடுத்து அது மேலே டோஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நான் பட்டர் அப்ளை பண்ணி 2 பக்கமும் திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா நெய் இல்லைன்னா சாதாரண எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருந்தால் தான் நம்ம ப்ரெட் சில்லி செய்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் உள்ளே சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் மட்டுமே சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்தும் போது இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் பட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயமும் குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி இதோட ராஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண குடமிளகாயை உள்ளே சேர்த்துக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு குடமிளகா தான் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 3 ப்ரெட்டு வச்சு தான் செய்ய போகிறேன். அதனால் அதுக்கேற்ற அளவில் நான் காய் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கிற ப்ரெட்டை பொறுத்து வெங்காயமும் குடமிளகாயும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசால் சேர்த்திடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு தான் இதுக்கு சேர்த்தணும், கல் உப்பு சேர்த்தக்கூடாது. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் டொமேட்டோ சாஸ் 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். நீங்கள் சில்லி சாஸ் சேர்த்துறீங்க அப்படின்னா மிளகாய் தூளை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி டொமேட்டோ சாஸ் தான் சேர்த்துறேன். அதனால தான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இந்த டொமேட்டோ சாஸ் வீட்லேயே செய்கிறது தான். இதோட வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியோட இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த டொமேட்டோ சாஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால தான் மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ புளிப்பு சுவைக்கு கொஞ்சமாக எலுமிச்சம்பழத்தை நான் புளிஞ்சிக்கிறேன். இதையே சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் போல் கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ்லேயே நாம் டோஸ்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை உள்ளே சேர்த்துருவோம். கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும்போது சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப ட்ரையாக இருக்கும்போது சேர்த்துனீங்கன்னா நம்மளோட மசால் ப்ரெட்டுக்கு பத்தாமல் போயிடும். அதே போல் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டான ஸ்டேஜில் ப்ரெட் எல்லாத்தையும் போட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெட்டு பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நம்மளோட அந்த மசாலா உறிஞ்சிரும். அதனால் அதுக்கேற்றாப்புல எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை மேலே தூவிக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் நம்மளோட ப்ரெட் சில்லி சூப்பராக ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.